ஜிம்பாப்வே தொடரில வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி குறிப்பா சொல்லப்போனா வந்து இந்திய அணியில வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் சுமன் கில்லா செயல்படுறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இல்ல. அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் கால் அப் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லப்போனா வந்து பார்த்திங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக நம்பவே ஒரு சிறப்பா விளையாண்டுருந்தாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஓப்பனரா. ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு பார்த்திங்கன்னா வந்து அவர்னாலே ஒரு 2, 3 ஓவர் போட முடியுங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாற்று வீரர்கள பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தோணுது. ஏன்னா ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டன்ட்டா பண்ணாதங்காட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்ஷத் ராணா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா வந்து ஹர்திக் பாண்டியாக்கு எப்படி சர்துல் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல இருந்தாரோ, அந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெய்னிங்கா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்ஷத் ராணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியான் பராக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2, 3 ஓவர் ஹேண்ட்லயே போடக்கூடிய பிளேயரா இருப்பாரு. அதனால அவருக்கும் வாய்ப்பு வழங்குது. அதே மாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தாட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நிறைய சான்ஸ் குடுத்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீர் கோச் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கௌதம் கம்பீருக்கு பதிலா வந்து பார்த்திங்கன்னா வந்து விவிஎஸ் லட்சுமணன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோச் பண்ண சொல்ல போறாரு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தகவல் வெளியாகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சி சேஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு கருத்தில் கொண்டு பார்க்கப்படுது. ஏன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு சூப்பராகவே கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். ஆனால் அவருக்கு கேப்டன்சி கொடுக்காம வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமன் கில்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பிளேயிங் லெவல்லே ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு கேப்டன்சி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யங் டீமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிம்பாப்வே அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போல்டு காலாகவே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 2026 வந்து பார்த்திங்கன்னா வந்து T20 வேர்ல்டு கப் நடக்குது. அதை கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சில போல்டு டிசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வரவேற்புக்குரிய விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்டுக்குன்னு தனி ஸ்குவாட் வச்சுட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மள டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனி ஸ்குவாட் வச்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து நம்பவே ஒரு சூப்பரான எதிர்காலம் இருக்கும்.